அப்படின்னு அந்த பொண்ணு எதிர்பார்க்கும். தன் வீட்டு ஆட்கள் ரசிக்கும். உன்ன மாதிரி கோலம் போட முடியாதுமா, எவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா இயல்பாவே அவங்க அந்த அளவுக்கு ரசிச்சுதான் அந்த விஷயத்தை செய்வாங்க. அவங்க வேர்வை சிந்தி உழைக்கிறத விட இந்த மாதிரி நகாசு வேலைகள், அதை வீட்டை அழகா அலங்கரிக்கிறது, ஒரு இடத்த வந்து அழகா வச்சுக்கிறது, ஒரு துணியை அழகா மடிச்சு வைக்கிறது, அழகா நேர்த்தியை உடுத்திக்கிறது. ரிஷபராசி ரிஷப லக்ன பெண்களை பாருங்க, அவங்களுக்கு எந்த உடை போட்டாலும் அழகா தான் இருக்கும். அதே போல அவங்க தன்னுடைய தோற்றம் வந்து விரசமாவோ விகாரமாவோ இல்லாத மாதிரி பார்த்துக்குவாங்க. அவங்க தன்னுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ் மட்டும்தான் அந்த ரிஷபராசி ரிஷப லக்ன பெண் போடுவாங்க. அவங்க உருவத்துல குண்டா இருந்தாலும் இல்ல ஒல்லியா இருந்தாலும் இல்ல தன்னுடைய அங்கங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுதியான அதற்கு பொருந்தி போற உடைகளை தான் அணிவாங்க. ரொம்ப கஷ்டமா உடுத்துறதுக்கு கஷ்டம்னு சொல்லக்கூடிய சேலையை கூட ஒரு ரிஷபராசி ரிஷப லக்ன பெண் அவ்வளோ நேர்த்தியா உடுத்திருப்பாங்க. அவங்க உடுத்தின அந்த ட்ரெஸ்ஸை வச்சு சொல்ல முடியும் இவங்க ரிஷப ராசியாவோ ரிஷப லக்னமாவோ இருப்பாங்கன்னு. ஏன்னா அந்த ராசியும் அந்த லக்னமும் அவங்களுக்கு அந்த உணர்வையும் அந்த நோக்கத்தையும் கொடுத்துரும். இதுல இன்னொரு அபாயமான விஷயம் இருக்கு. வீட்டு ஆட்களை தவிர வேற ஒரு ஆண் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சுது. அலுவலகத்திலேயோ இல்லை கல்லூரியிலையோ இல்லை அவங்களுடைய நட்பு வட்டத்திலேயோ யாராவது ஒரு ஆண் அவங்க கிட்ட உன்னை போல முடியாது, நீ அழகா செய்யற, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, நீ இருந்தா நல்லா இருந்திருக்கும்பா, இன்னைக்கு நீ ஆபீஸ் வரலைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா, நான் உன்னை எதிர்பார்த்தேன், நீ ஏன் வரல, இப்படிலாம் வந்து அன்பாகவும் அனுசரணையாகவும் பேசிட்டா அந்த அன்புக்கு அவங்க அடிமை. இதுல நம்ம வந்து விரசமா யோசிக்கிறதுக்கோ அப்படி ஒரு பார்வையில இதை சொல்றதுக்கோ கிடையாது. ஒரு சகோதரனா தான் சொல்றேன். இதுதான் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு ரிஷபராசி பெண்ணுக்கும் ஒரு ரிஷப லக்னத்து பெண்ணுக்கும்